வணக்கம் தோழர்களே, இந்த காணொலி நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னும் 3 வாரத்துல நம்மளுக்கு புதிய வேட்டைக்காரங்க வரப்போறாங்க. அவங்கள பத்தி நம்மளுக்கு என்னென்ன விஷயம் தெரியுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். எப்படி கில்டு மிஷன் முடிக்கிறது? தம்பி, எங்க ரீப்பர் கில்டுக்கு வந்து சேர்ந்துக்கிறியா? நல்லா இருக்கும். ஏய் லூசு தோழி. நைட் கில்டுக்கு வந்து சேர்ந்துக்க முடியாது. கிரேசி ஜாக்கஸ் ஸ்கில்ல வந்து சேர்ந்துக்கிறியா? நல்லா இருக்கும். கையை எடுங்க தோழி. உன்னை நாங்க விட மாட்டோம் தம்பி. நீங்க எல்லாம் மீறி போறீங்க. என்னை இப்போ விடுங்க, விடுங்க, என்ன விடுங்க, என்ன எனக்குள்ள இருக்கிறது வெளில வந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஹேய், என்ன 3 பேரும் கில்டு மாற சொல்றீங்க? என் கூட வந்து சேர்ந்துக்கோ. எங்க கில்டுக்கு உங்களை மாதிரி நிறைய பேர் தேவைப்படுறாங்க. எனக்கும் கில்டு மாற ஆசை தான். ஆனா அது எங்க டிவி கலகம் 2 இருந்தா தான் நான் மாறுவேன். தூச்சி. இந்த இளம் வாலிபரை போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள். அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். உங்களுக்கு நம்ம கில்ல சேர விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்பெல்லாம் விளையாட்டுக்குள்ள வருமோ நம்மள விசாரிக்கிறது யாருன்னு. இந்த விளையாட்டுல நம்மள நண்பர்கள் கூட சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா நம்மள எப்பவுமே நல்ல விசாரிக்கிறது இந்த சியோரின் அக்கா தான். அந்த அக்கா இப்போ ஒரு வேட்டைக்காரங்களா வர போறாங்க விளையாட்டுக்குள்ள. நம்மளுக்கு இது வரைக்கும் அவங்களோட பண்பாடுகளை பத்தி தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா அவங்க தண்ணி எலிமெண்ட். அது மட்டும் இல்லாம அவங்களும் ஒரு கவசத்தை உடைக்கிறவங்க. அவங்க கையில துப்பாக்கியை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களும் மந்திரவாதி வரிசையில வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சோகம் என்னன்னா, இனி டீ குடிக்கிறியான்னு கேட்கறதுக்கு இவங்க வர மாட்டாங்க. அதனால இனிலேருந்து நம்ம திரும்பவும் அவங்கள ஒரு வேட்டைக்காரங்களா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு தெரியும், இந்நேரத்துக்கு சில பேர் பாத்ரூம்குள்ள போய் அழுதுட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் தலைக்காணியை வச்சு முகத்தை மறைச்சிக்கிட்டு அழுதுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நீங்க அழுவுறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா மனசு விட்டு அழுதுட்டா அந்த கஷ்டம் போயிடும்ல. ஆனா உங்களில் சில பேர் தப்பான பாதையை தேர்ந்தெடுத்துடாதீங்க தயவு செஞ்சு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, 6 மாசம் தாடி வளர்க்கறது, தலைகணை எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்க்காதீங்க ப்ளீஸ். இனி சியோரின் அக்காவை நம்ம வேட்டைக்காரங்களா பார்ப்போம். அவங்கள வச்சு நல்லா விளையாடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சியோரின் அக்காவை நம்ம ஒர்க் ஷாப் ஆஃப் பிரில்லியன்ட் லைட்ல பயன்படுத்தலாம். ஏன்னா மானர்க் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன் தான் அடுத்த ஒர்க் ஷாப் ஆஃப் பிரில்லியன்ட் லைட். புதுசா வந்த கதை முறையில வந்த வில்லன் தான் புதிய ஒர்க் ஷாப் ஆஃப் பிரில்லியன்ட் லைட். அவன் கண்டிப்பா தண்ணிக்கு பலவீனமா இருப்பான். அதனால பயனுள்ள இந்த சியோரின் அக்காவை எடுக்கிறது நம்மளுக்கு ஒரு ஜாக் பாட் தான். சரி தோழர்களே, இதோட இந்த காணொலி முடிச்சுக்கலாம். நான் தான் உங்க பாய்டு தமிழ் கேமிங். நாளைக்கு மீண்டும் உங்களை ஒரு நல்ல காணொலியில் வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.